நெய்தல் திணைக்குரிய முதற் பொருள் கடலும் கடல் சார்ந்த இடங்களும். கருப்பொருள்களுள் தெய்வம் வருணன், உணவு மீனும் உப்பும் விற்று பெற்ற பொருள், விலங்கு சுறாமீன், பறவை அன்னமும் அன்றிலும், மரம் புன்னையும் ஞாழலும் கண்டல மரமும், மலர் தாழை முண்டகம் அடப்பம் பூக்கள், தொழில் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல், மீன் உணக்குதல், அவற்றை விற்றல். இசைக்கருவிகள் நெய்தல் யாழும் மீன்கோள் பறையும், நீர் மணல் கிணறும் உவர்கழியும், ஊர் பட்டினமும் பாக்கமும். உரிப்பொருள் தலைவன் வரவு நோக்கி காத்திருக்கும் தலைவி அவன் வரவில்லை என்பதால் இறங்குதலும் இரங்கல் நிமித்தமும். இந்த 3 பொருள்களையும் அடிப்படையாக அமைந்த 40 நெய்தல் திணை பாடல்கள் அகநானூற்றில் உள்ளன. நீ எந்நேரமும் தலைவனை நினைத்து நினைத்து மகிழ்ச்சி அடைகிறாயே தவிர அவர் செயலறிந்து தவறை எடுத்துரைக்க மறந்து விடுகிறாய். அதோ தலைவன் வருகிறான், நீ அவரிடம் எதுவும் பேச வேண்டாம். நீயும் நானும் நாள்தோறும் கடற்கரை மணல் மேட்டுக்கு வருவோம். அங்குள்ள புன்னை மரங்களின் நிழலிலே அமர்ந்து பேசிக் கொண்டிருப்போம். நம்முடைய தந்தைமார் கொண்டு வரும் மீன்களை எல்லாம் காய வைப்போம். அந்த மீன்களை கவர வருகிற பறவைகளை ஓட்டுவோம். பெருநீரழுவத்து எந்தை தந்த கொழுமீன் முனங்கற்படுபுள் ஒப்பி எக்கற்புனை இந்நிழல் அசை செக்கர் ஞண்டின் குண்டுகளை கண்டி ஞாழல் ஓங்கு சினை தொடுத்த கொடுங்கழி தாழை வீழ்கயிற்று ஊசல் தூங்கி கொண்டல் இடு மணல் குரவை முனையின் வெண்தலை புணரி ஆயமொடுவாடி. இப்படி நாம் அடிக்கடி விளையாடுவதற்காகத்தான் கடற்கரைக்கு வருவோமே தவிர வேறு யாரையும் சந்திக்க வருவதில்லை. தலைவியும் தானும் கடற்கரைக்கு வருவதற்கான காரணத்தை தோழி இவ்வாறு சொன்னாலும் ஊரார் அதனை நம்பவில்லை. அவர்கள் வேறு ஒரு காட்சியையும் அந்த கடற்கரை பக்கத்திலே காண்கிறார்கள். அதை பற்றியும் பேசுகிறார்கள். மணிப்பூம் பைந்தழை தையி அணைத்தக பல் பூங்கானல் அல்கினம் வருதல் கவ்வை நல்லணங்கு உற்ற இவ்வூர் கொடிது அறி பெண்டிர் சொற்கொண்டு அன்னை கடிகொண்டனளே தோழி பெருந்துரை எல்லையும் இரவும் என்னாது கல்லென வலவன் ஆய்ந்த வன்பரி நிலவு மணல் கொட்கும் ஓர் தேர் உண்டு எனவே ஓர் தேர் உண்டு எனவே. நன்மை செய்யாவிடனும் புறஞ்சொல்வதற்காகவே இருக்கும் சில பெண்களின் கண்களுக்கு நல்லது கூட தவறாக புலப்படும். அப்படிப்பட்டவர்கள் நாம் தினந்தோறும் யாரையோ சந்திக்கத்தான் வருகிறோம் என்று கூற நம்முடைய தாயும் அதை கேட்டு நம் மீது ஐயப்பட்டு கடுமையான காவல் செய்து விட்டார்கள். ஐயத்தோடு பேசுகிறார்கள். இந்த பழிச்சொல் நீங்க வேண்டும் என்றால் உன் காதலன் உன்னை சந்திக்க வராமல் விரைவிலேயே உன்னை மனம் முடிக்க வேண்டும். திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை வற்புறுத்தி சொல்வதற்காகத்தான் தோழி தலைவியிடம் சொல்லுவது மாதிரி தலைவன் சிறைப்புறத்திலே இருக்கும் பொழுது, அதாவது பின்னாலே கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது அவனுக்கு உணர்த்துவதற்காக கூறுகிறாள். தலைவி வெளியிலே வர முடியாது, நீ அவளை திருமணம் செய்து கொள், அதுதான் அறம் என்று தெரிவிக்கின்ற பாங்கிலே தான் இந்த நெய்தல் திணை பாடல் அமைந்திருக்கிறது.
ஏன் இந்த கண்ணீர்? தோழியே, காதல் செய்கிற காலத்தில் எல்லாம் தலைவன் அலையெல்லாம் ஓய்ந்து அமைதியாய் இருக்கின்ற நள்ளிரவு நேரமானாலும் சரி, கடலிலே தோணிகள் இல்லாமல் எல்லா தோணிகளும் கரைக்கு வந்திருந்தாலும் சரி, குப்பங்களிலே பெரிய பெரிய சுறா மீன்கள் எல்லாம் துள்ளி குதித்துக் கொண்டிருந்தாலும் சரி, இதையெல்லாம் விட அவன் அடிக்கடி வந்து போகிறானே என்று ஊர் பெண்கள் எல்லாம் பார்த்தாலும் சரி பழித்தாலும் சரி, எதை பற்றியுமே தலைவன் கவலைப்படாமல் என்னை சந்திப்பதற்காகவே தன்னுடைய தேரை நிறுத்திவிட்டு பல நாழிகைகள் காத்திருப்பான். பகல் இரவு பாராமல் சந்தித்த நாட்கள் எல்லாம் போயிற்றா? அவன் என் மேல் காட்டிய பாசம் பொய்யா? அதனால்தான் அவன் வரவில்லையோ? இனி வரவே மாட்டானோ? கடல் பாடவிந்து தோணி நீங்கி நெடுநீரிருங்கழி கடுமீன் கலிப்பினும் செவ்வாய் பெண்டீர் கௌவை தூற்றினும் மானிழை நெடுந்தேர் பாணி நிற்ப பகலும் நம்பையின் அகலானாகி பயின்று வரும் மன்னே பனி நீர் சேர்ப்பன் இனியே மணப்பரும் காமம் தணப்ப நீந்தி வாராதோர் நமக்கு யார் என்னாது மல்லன் மூதூர் மறையினை சென்று சொல்லின் எவனோ பாண. இருவரும் ஒன்று சேர நான் உதவுகின்றேன். கலக்கம் வேண்டாம் என்று உன் தலைவியிடம் கூறு. நன்றி பாணா. தோழியே, அதோ அங்கு பார்த்தாயா? அன்றல் பறவைகள் ஒன்றையொன்று பிரியாமல் இருக்கின்றன. தலைவனை பிரிந்திருக்கும் எனக்கு அவற்றை பார்க்கிற பொழுதெல்லாம் கண்ணீர் வருகிறது. என்னுடைய காதல் மற்றவர்களுக்கு தெரிந்து விடுமோ என்று என் கண்ணீரை மறைக்கின்றேன். எல்லி மனை சேர் பெண்ணை மடிவாய் அன்றில் துணை ஒன்று பிரியினும் துஞ்சா காண் என கண்ணீரை நீர் கொடு கரக்கும் உண்ணுதல் அறிவை யான் என் செய்கோ எனவே யான் என் செய்கோ எனவே யான் என் செய்கோ எனவே. களவு ஒழுக்கத்திலே ஈடுபட்ட காதலி முன்போல கலகலப்பாக இல்லை. காதல் நினைவுகளால் தனியிடம் நாடுகின்றாள். உணவு சரிவர உண்பதில்லை, உறக்கமும் கொள்வதில்லை, உடலும் நலிவுற்று மெலிகின்றாள். இவற்றையெல்லாம் அவளை வளர்ப்பவளாக்கிய செவிலித்தாய் கூர்ந்து கவனிக்கின்றாள். தோழியே, நெல். தோழியை பார்ப்பது இருக்கட்டும். முதலில் நான் கேட்கும் கேள்விகளுக்கு எதையும் மறைக்காமல் உண்மையை சொல்ல வேண்டும். என்ன தயக்கம்? சொல். தயக்கம் ஒன்றுமில்லை. அன்னை அறியினும் அறிக அலர்வாயம்மன் சேரி கேட்பினும் கேட்க பிரிதொன்று இன்மை அறிய கூறி கொடுஞ்சுழி புகார் தெய்வம் நோக்கி கடுஞ்சூழ் தருகுவன் நினக்கே. நடந்தவற்றை மறைக்காமல் சொல்கிறேன். ஒரு நாள் தோழிகளோடு நீராடினோம். கலைமாலை அணிந்த அந்த பெண்களோடு மணல் வீடு கட்டியும் சிறுசோறு சமைத்தும் உண்டோம். அப்பொழுது கானல் தொடலை ஆயமோடு கடலுடன் நாடியும்
சிற்றில் இழைத்தும் சிறு சோறு குவையும் வருந்திய வருத்தம் தீர யாம் சிறிது இருந்தனமாக எய்த வந்து தடமென் பனைத்தோள் மடநல்லீரே. அழகிய தோள்களை உடைய இளம் பெண்களே, பகல் போய் இரவு வரப்போகிறது. நீங்கள் சமைத்த சோற்றிலே மிஞ்சியதை இலையில் வைத்து எனக்கு விருந்தளிக்க முடியுமா? நானும் இதே ஊரிலே இந்த மணல் வீட்டிலேயே தங்கிவிட்டு போகிறேன். என்ன, என்னை கண்டு அச்சமா? அப்படியென்றால் எனக்கு சோறு தரமாட்டீர்களா? இதெல்லாம் மீன் உணவு. உங்களை பார்த்தால் மீன் உணவு சாப்பிட மாட்டீர்கள் போல் தெரிகிறது. அப்படியென்றால் பரவாயில்லை. அதோ பாருங்கள், கொடியாடுகின்ற மரக்கலங்கள் தெரிகிறதல்லவா? அதை போய் பார்ப்போமா? எல்லும் எல்லின்று அசைவு மிக உடையே மெல்லிலை பரப்பின் விருந்து உண்டு யானும் மிக்கல் என் சிறு குடித்தங்கின் மற்ற எவனோ என மொழிந்தன்னே ஒருவன் அவர் கண்டு இறைஞ்சிய முகத்தே புறம் சேர்பு பொருந்தி இவை நுமக்கு உரிய அல்ல இழிந்த கொழுமீன் வல்சி என்றனம் இழுமென நெடுங்கொடி நுடங்கும் நாவாய் தோன்றுவ காணாமோ எனக்காலின் சிதையா நில்லாது பெயர்ந்த பல்லோருள்ளும் என்னே குறித்த நோக்கமொடு நன்னுதான். பெண்ணே, நான் போகட்டுமா? நீங்கள் போகலாம். தோழி, நீ வா போகலாம். ஒழிகோயான் என அழிதகக் கூறி யான் பெயர்க என்ன நோக்கித்தான் தன் நெடுந்தேர் குடிஞ்சி பற்றி நின்றோன் போலும் இன்றும் என் கட்கே. அன்றிலிருந்து அந்த தலைவன் நினைவாகவே என் தோழி இருக்கிறாள் அம்மா. தலைவனுக்கும் தலைவிக்கும் இடையிலே ஏற்படுகிற கள ஒழுக்கத்தை